மனுஷன் இந்தா கத்தி எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. கத்தி எனக்கு அறியறதுக்கு வேணுமே. கத்தி கொண்டு வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது சரி இது கூட நான் கட் பண்ணி கொடுக்குறேன். எடுத்துங்க. லட்சுமி இது கொஞ்சம் லைட்டை போடுமா இங்க. சின்ன கத்தி லட்சணா எல்லாமே கழுவி வச்சிருக்கோம். வெளியில இருக்கும் லட்சணா, வெளியில இருக்கும். பார்த்து எடுத்துட்டு போ அம்மா. பார்த்து கழுவி வைமா. ஏன்னா அதுல இது அந்த பாத்திரத்துல கழுவி வச்சிருக்கோமா. நேற்று பொங்கலுக்கு எல்லாம் ஏற கட்டி கழுவி வச்சோம்ல. மா அதுலதாம்மா இருக்கும் கத்தி. பாருமா கொஞ்சம். எங்க எங்க வச்சீரா? அது சாமான் கழுவி இருக்கணும். அதுல இருக்குங்க. அந்த சாமான ஃபுல்லாத்தையுமே கவுத்துருங்க. வெயில்ல காயிட்டோம். வெயில்ல காயிட்டோம். ஃபுல்லாவே கவுத்துருங்க அந்த சாமான. இது வள்ளிக்கிழங்கு, சக்கரை வள்ளிக்கிழங்கு. இது சக்கரை வள்ளிக்கிழங்குல வந்து எப்பவுமே நம்ம தோலெல்லாம் எடுத்துடணும். தோலை வந்து கட் பண்ண வேணாம். இப்படி சுரண்டினாலே வந்துடுது அழகா. இப்படி சுரண்டி வந்தாலே வந்துடும். இந்த நேரத்தில் உண்மையிலே நான் எங்கள் மாமனாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க செஞ்ச உதவி வந்து நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவசர அவசரமாக நான் வேலை இங்கே கிச்சனில் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த காய்கறிலாம் படைச்ச உடனே எடுத்துகிட்டு வந்து நீ வெளியில் வச்சுடு, மற்ற வேலை என்னை வேலை செய்ய கூட சொல்ல மாட்டார். நீ காயை தாந்து வச்சுடுன்னு. ஏன்னா நம்ம போய் சொல்லக்கூடாது. காயை தாந்து இங்கே வச்சுடு, மனையை தாந்து வச்சுடு, இந்த கத்திலாம் வச்சுடு, அப்புறம் மனையை தாந்து வச்சுடு, அரியத்துக்கு ஒரு பாத்திரம் தாந்து வச்சுடுன்னு. மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரத்துக்குள்ள அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அழகாக அரைஞ்சி ரெடி பண்ணி அந்த ஷேப் அறியறது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க யாரை வேணால் கேட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் மாமியார் செய்வாங்க. அவங்களே நம்ம போய் சொல்லக்கூடாது. அவங்களும் செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்று உடம்பு முடியல, அதனால அவங்களால செய்ய முடியல. மற்றபடி அவங்களும் செஞ்சு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு முடிக்கே உருவி வைப்பாங்க, காய்கறி தோலெல்லாம் எடுத்து வைப்பாங்க, கீரை ஆஞ்சு கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா ஒரு சமையல்ன்றது உண்மையிலே 2 பேர், நானும் அவங்களும் 2 பேர், நானும் எங்கள் மாமியார் சேர்ந்து தான் செய்வோம். முடியாது, ஒரு ஆளால் சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சோன்னா சமையல் நல்லாயிருக்கும். சில சமயம் எங்கள் வீட்டுக்காரரும் செய்வார், எங்கள் நாத்தனார் எல்லாருமே சமையல் செய்வாங்க கூட வந்து. உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். இந்த நல்ல நேரத்தில் எல்லாருமே இந்த சமைச்சிருக்காங்க வீட்டில் வந்து. நாங்களும் எல்லாருமே கூட சேர்ந்து சமைப்போம். இப்போ இந்த காய்கறி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பூசணிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து எங்கள் மாமியார் போடக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் நாங்கள் போடல. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மொச்சக்காய் இருக்குது. இந்த மொச்சக்காயை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தோலெல்லாம் எடுத்து வச்சு தோலெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு செடியில் போட சொல்லியிருக்காங்க எங்கள் மாமியார். அதனால் நான் செடியில் போய் போட்டுருவேன். எனக்கு தெரியும் அது செடியில் போடணுன்னு, அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது செடியில் போட்டால் நல்லதுன்னாங்க. அதனால் நான் அப்படியே பண்ணிவிட்டு மொச்சக்காயில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருவேன். எடுத்து இதில் வச்சிடுறேன். எங்கள் பாப்பாவும் செய்வாங்க சமையல், அவங்களையும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே எல்லா வேலையுமே கலந்து தான் செய்வாங்க. என்னை தனியாக விட்டுட்டு யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியுது. இல்லாட்டி என்னால் இவ்வளோ வேலை செய்யவே முடியாது. இதை பாருங்கள், இந்த மொச்சக்கொட்டை காய், இந்த காயெல்லாம் உருவி தனியாக எடுத்து போட்டுருங்க. தனியாக எடுத்து போட்டுட்டு எப்போவுமே பொங்கல் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் பொங்கல் மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது எதுவுமே கிடையாது. அது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை பற்றி நான் வந்து கத்தி இந்த மஞ்சள் எங்க மஞ்சள் கட் பண்ணுமா இப்போ மஞ்சள் கொடு. போதும், இது வரைக்கும் எடுத்து எடுத்துங்க. இது வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரன் மஞ்சள்லாம், இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப நல்லது. அதை கட் பண்ணி அது நாங்கள் குண்டானில் தான் வைக்கணும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் குண்டானில் வைப்போம். இதில் அது என்னவோ சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த சில இதுலலாம் வந்து காய மொச்சக்கொட்டையே இல்லை. மொச்சக்கொட்டை இல்லாததுலாம் ஆக்சுவலா இருமா, வீடியோ போயிட்டு இருக்கு, அமைதியா இருமா. இப்போ இதில் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க. இந்த மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டா இருப்பாங்க. இதை வந்து அப்படியே அந்த இதில் கட்டிடணும். அந்த பொங்கல் வச்சோம் இல்லையா, அதில் கட்டிடணும். ஸோ இங்கே நான் வைக்கிறேன். பொங்கல் வர கொதி வருது. இப்போ நம்ம பொங்கல் வச்சுட்டு இறக்கி பாத்திரத்துல மாத்துவோம்ல, அந்த பாத்திரத்துல கட்டிக்கலாமா? இத அதுலதான் கட்டணும். பொங்கல் வைக்க தான் கட்டணும். இதுல குண்டான்
குண்டானில் மாற்றிக்கிட்டு குண்டானில் கட்டிக்கலாமா அதை? இப்போ ஏன்னா அது குக்கர் ரொம்ப சூடாகுது. அடுத்தபடி பானையில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே அவரைக்காயில் வந்து கொட்டை அவரைக்காய் தனியாக வாங்குவோம். காய்கறி விளையிற இடத்துக்கே போய் வாங்குங்க. உண்மையிலே அது உண்மையிலே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இது அப்புறமா இதை கட்டிடலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த மஞ்சள் கொத்து நான் அப்புறமா நான் நட்டு வைக்க போறேன். இஞ்சி தனியாக இருக்கு. இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா அலசிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு மொத்தமாக காய்கறி தோல் தனியாக வச்சுட்டு இந்த காய்கறி தோலெல்லாம் நம்ம செடி நட்டு போட போகிறோம். செடிக்கு ரொம்ப நல்லது. நல்லா நான் கழுவிட்டேன் காய்கறியை. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. வடிகட்டுங்க, நல்லா இருக்கும். எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமியார், எங்கள் பாப்பா எல்லாருமே நிறைய வேலை இந்த பொங்கலுக்கு 4 பேருமே செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இன்னமும் வந்து அவ்வளோ வேலை இருக்குது. அதனால் வந்து பொங்கல் வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வழி, ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நான் இந்த கழுவுதெல்லாம் இதில் போட்டுட்டேன். இதை போய் செடியில் ஊற்றிட்டு வந்துடுறேன். செடியில் நான் ஊற்றிட்டேன். நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் செடியில் ஃபிட் விட்டுறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் அப்படியே வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் காய்கறி எல்லாம் நல்லா அரைஞ்சிட்டேன். இந்த உண்மையிலேயே இந்த தை திங்கள் நாளில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எனக்கு சமைக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை இருக்குது மனசில். மிக விரைவில் நம்ம வீட்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு சமைக்கிறது, ஒரு டிஃபனோ ஒரு சாப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு குக்கிங் வந்து நாங்கள் செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு 2 பேருக்குமே இருக்குது மனசில். ஏன்னா வந்து வெளியில் போயிட்டு மற்றவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யணும் அப்படின்னு எனக்கு அவர் ரொம்ப வேலைக்கு ஓடிட்டே இருப்பார். எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு மனசில் என்ன இருக்கு. அது கண்டிப்பாக நிறைவேறும் நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இதை 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் 3ஆவது வாட்டியை வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா காய்கறியை வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். அலசி வந்து தண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை. குக்கிங்க்கு போயிடலாம். இப்போ நம்ம பக்கத்துலேயே விசில் வந்துட்டு இருக்கு. எப்பவுமே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் அடுப்பு, பாத்திரம், இந்த கிச்சன் மேடை எல்லாமே தொடச்சிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. எவ்வளோ உங்களுக்கு சமையல் டேஸ்டா வருது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்பீடாகவும் ஆகும். ஏன்னா நம்ம பார்க்குற இடம், நம்ம சுற்றி இருக்கிற இடம் நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்கும்போது இந்த அரிசி, இந்த காய்கறி கழுவுன தண்ணி இதெல்லாத்தையும் செடியில் விட்டுருங்க. ஆக்சுவலாக சவுண்டு கம்மி பண்ணலச்சுன்னா காப்பி ரைட் வரும். ஆக்சுவலாக சவுண்டை கம்மி பண்ணி காப்பி ரைட் வரும். இப்போ நல்லா எல்லாமே நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடுவேன். ஏற்கனவே நான் நேற்று கழுவிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி நான் கழுவிக்கிறேன். நல்லா காய்கறி கத்தி நல்லா கழுவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை அறிய போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த பாத்திரத்தை நேற்று நான் கழுவிட்டேன். அதனால நான் இன்னொரு வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன். நேரம் ஆனால் கூட பரவாயில்ல, எல்லாத்தையுமே கழுவி நீங்கள் சுத்தமாக செய்யுங்க. உண்மையிலே சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 100% அதில் இருக்க சத்து நம்மளுக்கு கிடச்சிரும். நல்லா கழுவியாச்சு. ஸோ இந்த பாத்திரத்தில் நான் எப்படி சமைப்பேன்னா, இது மொத்தமாக போட்டு
வேக வைக்கணும். நான் எப்படின்னு சொல்றேன். எங்க பொடியா அறியுமா எப்படிங்க இத? புரியல. இப்ப நம்ம குக்கர்ல தானே வைக்க போறோம். நம்ம காய் இதுல தான் வேக வைப்போம், குண்டான்ல தான் வேக வைப்போம், குக்கர்ல வைக்க மாட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒண்ணா அரிஞ்சிடணும்ல. எதுவுமே வதக்க வேண்டாம். தக்காளி வெங்காயம் இந்த காய் எல்லாத்தையுமே மொத்தமா அரிஞ்சு போட்டுடணும். அது மாதிரி இந்த பூசணிக்காய் இந்த கொட்டெல்லாம் இருக்கும், இதை காய வச்சு பருப்பு எடுத்து கொடுத்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். லட்சணா இங்க வாமா, கொஞ்சம் அந்த வீடியோ சரியா தெளிவா பாருமா. நான் பாட வச்சுட்டு வந்துட்டேன், இங்க அவசரமா சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. எங்கம்மா இருக்க? லட்சணா இங்க வா. லட்சணா எங்க பாப்பா என்ன பண்ணுங்க? லட்சணா இங்க வா. வாமா. லட்சணா இங்க வா. ஏழுமலையானே பெருமாளே, சொல்றா பேச ஒண்ணு கூட மதிக்காத. லட்சணா இங்க வாண்ண. அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பரவாயில்லையா? ஒரு வார்த்தை வானா வர மாட்டேற ஏன்? பாரு, இது தலை இது ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுதா பாரு. காய்கறி கட் பண்ண தெரியுதா பாரு. தெரியுது. போயிட்டு வா. பசங்க என்ன சொல்றது, ஏதாவது ஒன்று பிழைக்கலான்னா கூட ரோஜ கடை ஏழுமலை அந்த பெருமாள் தான் காப்பாற்றும். எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சொல்றதுக்கு இல்லை. இது என்னத்த சொல்ற, என்ன உழைச்சாலும் ஸோ இது வந்து எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை அரிஞ்சிட்டு இது நான் அடுப்பில் வைக்கிறதுக்குள்ள எனக்கு டைம் ஆகிடும். அதனால இந்த காய்கறியை போட்டு மிளகாத்தூள் எவ்வளோ போடணுங்க? கொஞ்சமாக தான் போடணும். எவ்வளோ போடணும்? இது குண்டான போட்டிங்களா? எவ்வளோ போடணும்? ஒரு 4 ஸ்பூன் போட போதுமா? மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோ தானே. நான் அது வேக வச்சுன்னா அப்படியே காய் அரிஞ்சிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. போடுறேன். இப்போ அடுப்பில் சூடு எனக்கு போட்டுமா? அவர் தான் மாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார தான் மாஸ்டர். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் விஷயம். அவரை கேட்டுதான் செய்யறது. ஏன்னா அவர் என்னோட சூப்பரா சமைப்பாரு. உப்பு எங்க வச்சேன்? அப்புறமா நீங்க லத்தா உங்க சமையல் வேண்டாம், உங்க வீட்டுக்கார சமைக்க சொல்லுன்னு சொல்லுவீங்க. நல்லா செய்வார் உண்மையிலே. இப்ப நான் இதுல வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கர்ல வச்சிடலாம். நல்லா இந்த விசில் வருது. நான் இந்த காய்கறிலாம் நான் குக்கர்ல வைக்க மாட்டேன், அடுப்புல தான் தனியாக தான் வேக வைப்பேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதை பாட்டு அடுப்பில் சூடு ஏறிட்டே இருக்கும். அது கூட இந்த காயை நம்ம அரிஞ்சிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம அரியணுடைய லேட் ஆகும். பாருங்க, இதில் நல்லா தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லா காய்கறியும் அரிஞ்சு போட்டு உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இது நல்லா இது சூடு ஏறணும். செடியில் ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த காய்கறி தோல் தண்ணி இதெல்லாமே இருக்கு, செடியில் ஊற்றிடலாம். இதா
காயை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏங்க இதுல இப்ப இந்த உருளைக்கிழங்குலாம் இதுல படைக்கிறதுக்கு தான் போடக்கூடாதா இல்ல கூட்டுல போடலாமாங்க? இப்ப கூட்டுல உருளைக்கிழங்க போடலாமா இல்ல படைக்கிறதுக்கு தான் வச்சு படைக்க கூடாதுன்னு உங்களுக்கு கேட்டு தெளிவு பண்ணிக்கோ. என்ன உருளைக்கிழங்கே வேணாம். சரி, இப்ப பாகு வெள்ளம் கொஞ்சம் நுணுக்கி கொடுங்க. இப்ப வெள்ளத்தை காசிடுறேன் பக்கத்துல. பூஜை வேலை ஆயிடுச்சா? இந்த காய்கறி இது எல்லாமே நம்ம எல்லாம் அரிஞ்சாச்சு. எங்க இப்ப இந்த காய்கறி இருக்கிறது போதுமா இல்ல போடணுமா கூட நிறுத்திட்டுமா? சரி, குக்கர்ல நல்லா இப்போ சாதம் அரிசியும் பருப்பும் வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்றத சொல்றேன். மொச்சக்கொட்டை இருக்கு, தண்ணி திட்டமா அது அந்த காய் முங்குற அளவுக்கு வச்சா போடும். ஏன்னா அது கூட்டு மாதிரி நம்மளுக்கு வேணும். நல்லா இது கொஞ்சம் அமைதியா இருமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. வர கொஞ்ச நேரம் முடிஞ்சுதிங்க. வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இதெல்லாம் அரிஞ்சுக்காத, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பொங்கல் வைக்க இப்போ நேரம் ஆயிடுச்சு. இது குக்கர்ல வைக்கிறதா இருந்தா ஒரு வைக்கிறேன். முறத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இத்தனை நாள் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் மழை இல்லாம இருக்கு. இப்ப இந்த காய்கறி தூக்கி நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த காய்கறி அரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா காய்கறி ஃபர்ஸ்ட் முதல்ல தோல் எடுக்கணும், காயை நல்லா கழுவணும். கழுவிட்டு சரி வெல்கம். எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன். வீடியோ எடுத்து போடணும், மணி ஆயிடுச்சுல. இந்த காயெல்லாம் எங்க பாப்பா லக்ஷ்ணா கூட நிறைய வேலை செய்வாங்க. ஏன்னா நம்ம போய் சொல்லக்கூடாது, லக்ஷ்ணா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. நான் மறக்கவே மாட்டேன் அதெல்லாம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கும் வேலையை சொல்லிக் கொடுங்க, சின்ன சின்ன வேலை வாங்குங்க. ஏன்னா குழந்தை இப்போ நீங்களே வேலை ஸ்பீடாக பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காய்கறி எல்லாமே இப்போ நான் கிட்ட காட்டுறேன். இப்போ நான் இந்த காய்கறி எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு தக்காளி வெங்காயம் அரையணும் இல்லையா? லக்ஷ்ணா ஒரு 2 தக்காளி எடுத்துட்டு வாமா. தக்காளி வெங்காயம் இப்போ கூட்டுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் கருவேப்பிலையை உரி வச்சுக்கிறேன். இந்த காம்பெல்லாம் செடியில் போட்டுருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ஏன் சொல்றேன்னா அது நல்ல விஷயம். நம்ம திரும்பி சொன்னா கண்டிப்பா அது செய்வாங்கன்ற நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. இந்த வெங்காய தோல் எல்லாம் எடுத்துடலாம். நார்மலா நான் ஒரு வெங்காயம் தான் போடுவேன். இது கூட்டுனால ஒரு 2 வெங்காயம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வெங்காயம் விலை அதிகமா இருக்கு, தக்காளி விலை அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா போட்டுக்கோங்க. வெங்காயம் உரிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் பார்க்காதீங்க. நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம செடியில தான் ஊற்றணும். போட்டுக்கு நேரம் இல்லை. இந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம செடியில் அப்புறம் ஊற்றிக்கலாம். அதை ரெண்டாவது வாட்டி கழுவிட்டேன். நல்லா ஒயிட் ஆயிடுச்சு, தண்ணி நல்லா ஆயிடுச்சு. திருப்பியும் நான் செடியில ஊற்றிருக்காங்க, ஊற்றி வைக்கிறேன். இது 3rd டைம். ஸோ இது பார்க்கறதுக்கே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, சூப்பரா. இப்போ நம்ம இதை அறிய ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு
தக்காளி வெங்காயம் வந்து அந்த காய்கறிகளோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு. காய் அங்கே வெந்துட்டு இருக்கு. இப்போ நான் மொத்தமாக போட போகிறேன். அரியத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நல்லா செமையாக வாசனை வருது. ஏன்னா இந்த காய்கறி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் பால் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. அங்கே கூட வந்து நம்மளை வீடியோ எடுத்து போட சொன்னாங்க. நம்மளுக்கு போக முடியல. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 4 வருஷமாக நம்ம யூடியூப் எடுத்ததுலேருந்தே கூப்பிட்டுருக்காங்க. போக முடியல. ஃபுல்லாக வீட்டில் வேலை, அது குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்து சில சமயம் பிரதோஷம் இந்த மாதிரி விசேஷமான கோயிலுக்கு போகணும். அங்கேயும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்னாதான் வீடியோ. மழையாக வந்துச்சுன்னா காலெல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே சேர்த்துட்டு வர மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ 3 நாளாக மழை இல்லை. 3 நாளுமே ஈரத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். சாதாரண விஷயமா இல்லை. இப்போ இந்த வெங்காயத்தை நான் கொஞ்சம் ரொம்ப பொடி நைஸாக அறியல, ஓரளவுக்கு அரிஞ்சிட்டேன். ஏன்னா இதில் நல்லா நான் வேக வைக்க போகிறேன். ஸோ நான் கிட்ட காமிக்கிறேன். உண்மையிலே கூட்டு வந்து பார்த்து அறியணும். நிறைய டைம் நான் கை கட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து கட் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த காயெல்லாம் இது அரிஞ்சாச்சு. தக்காளி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இருமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இந்த கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் வாங்கிட்டு வந்து அவ்வளோ வேலை அவர் இப்போ செஞ்சுட்டு இருந்தாரு. உண்மையிலே அவர் இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே தான் எனக்கு, ஏன்னா வீட்லேயே எனக்கு வேலை ஒன்றும் முடியல. வீட்டில் வேலை, கோயிலில் வேலை, யூடியூப் வேலை, இது இல்லாமல் ஏற கட்டுற வேலை, வீட்டில் சமைக்கிற வேலை, நிறைய வேலை முடியல. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நான் நல்லா அரைஞ்சிட்டேன். ஸோ நான் அறிய வேண்டியது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு மட்டும் உரிக்கிறோம். அதை உரிச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தண்ணியில் நான் அலசினலையா, இந்த தண்ணி ஒன்று, அதுக்கப்புறம் 2 தண்ணி அலசி அதை எடுத்து நான் போட்டுடுறேன். ஸோ இப்போ கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா. இங்கே ஏற்கனவே நான் காயெல்லாம் போட்டு நான் வேக வச்சு போட்டிருக்கேன். இதில் நான் போட்டிருக்கேன். எல்லா காயும் இதில் நல்லா வேகுது. இந்த வேகிறதுக்கூடிய இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா வேக வச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க, வேகட்டும். அப்படியே பாத்திரம் தர இதில் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இது நல்லா வெந்துருச்சு. இது அது காலைல பால் காசு தேய்ச்சி தரேன். ஸோ இது வந்து நுணுக்கிட்டு மட்டும் பண்ணிட்டு நான் வரேன். நுணுக்கியாச்சா? சரி தேய்க்க. அந்த பாத்திரம் மட்டும் உள்ள சிங்கான எடுத்து அந்த தேய்ச்சி தரேன். எல்லாம் இது வெந்துகிட்டே இருக்குது. இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ நான் வந்து இந்த பூண்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு மூடி வச்சுட்டு எங்கள் மாமியார் வந்து இது பூண்டு சேர்க்க வேணான்ட்டாங்க, இஞ்சி மட்டும் போடுன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இஞ்சி மட்டும் நசுக்கி போட போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது கூட 2 கருவேப்பிலை கூட போட்டு நசுக்கிக்கலாம். நம்ம டைம் தான் போதும். இது நல்லா மசிஞ்சிருச்சு. உரல்ல அம்மியில் செஞ்சு பாருங்கள். சமையல் உண்மையிலே ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். உங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதை காட்டுறேன். இப்போ நான் பொங்கலுக்கு வெல்லம் ரெடி பண்ணுறேன். வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ பாக வெல்லம் தான் வாங்கினேன். கட்டி கட்டியாக இருக்கும். அதை அப்படியே போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு முதலில் வச்சு ஏதோ ஒன்று வச்சு நல்லபடியாக இதை கொஞ்சம் நல்லா நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு பக்கத்துலேயே இருக்கணும். தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நிறைய டைம் நான் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் தான் சொல்லி கொடுத்தாங்க.
சும்மா ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றினா போதும். இப்போ இதுலேயும் நிறைய வரும். இது எதுக்காக நம்ம இப்படி ஊற்றுறோன்னா, பாகு வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி வரும். இதில் இருக்க அந்த மணலெல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய மணல் இருக்கும். ரொம்ப பல ஸ்டேஜ் கடந்து கஷ்டப்பட்டு தான் இந்த வெல்லம் வருது. அதில் வந்து நிறைய தூசு இருக்கும், மணல் இருக்கும் அடியில். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எப்போவுமே வெல்லத்தை வச்சு எந்த பொருள் பண்ணுறதா இருந்தாலும் இதை நல்லா தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக்கிட்டு தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் விட்டு பண்ணாலே போதும். எங்கள் வீட்டில் சூப்பராக எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்கார், மாமனார் பண்ணுவாங்க அதர்சம். அதை ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் மாமியார் செய்வாங்க. இந்த ஊர்லேருந்து வந்துலாம் இங்கே எப்படி பதமாக இருக்கணும்னு கேட்டுட்டு போவாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு அவங்கள செய்ய சொல்கிறேன். இதை போட்டு நல்லா வெந்துச்சு, தண்ணிலாம் சுண்டிடுச்சு, வேகட்டும். இப்போ இதை நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறதுக்கு தான் நான் இந்த வீடியோலாம் போடுறது. செய்யுங்க, அப்படியே இது சூடேறட்டும். வெல்லம் உண்மையிலேயே நாங்கள் பால் ஸ்டோரில் வாங்கினோம். வெல்லம் எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். உண்மையிலேயே நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு பால் ஸ்டோர் அப்படின்னும் போது அண்ணன் தம்பிங்க அவங்க 2 பேர். காய்கறியும் எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த வெல்லம், மளிகை சாமான் அதுவும் ரொம்ப ஹோல்சேல் கடை மாதிரி இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்கள மாதிரி ஒருத்தவங்க எங்கள் ஊரில் இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் சொல்லுவோம். காய்கறியும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நான் சமைச்ச காய்கறி எல்லாம் பால் ஸ்டோர் சொன்னலையா, அவங்க அண்ணன் கடை வச்சுருக்காரு, காய்கறி கடை. அந்த கடை தான். இந்த வெல்லம், பொருள், மளிகை சாமான் எல்லாமே தம்பியோட கடை. அவங்களோட கடையில் நாங்கள் வாங்குவோம் மளிகை சாமான். சூப்பராக இருக்கும். நான் அவங்க வீடியோ எடுத்து போட சொல்கிறாங்க, நேரம் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் போய் செய்கிறீங்க, நம்மளுக்கு வரமாட்டீங்கன்னு கோச்சிக்கிறாங்க. ஸோ இது நல்லா வந்துருச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேலட்டாக அதில் ஊற்ற போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இது கட்டி வச்சுருக்கோம். இதை ஊற்றி எடுத்து இப்போ இதை வெள்ளை தண்ணி வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை காசி வச்சுருக்கேன். எங்கே அதை கொஞ்சம் அப்படியே கலரை ஊற்றுற மூலமா கண்டிப்பாக அப்படி இப்படி பிடிச்சிக்கோ, அங்கே பிடிச்சிக்கோ. ஊற்றுறேன், அப்படியே ஊற்று. கலர் அப்படியே பரவாயில்ல, கலர் பாருங்க. மேலே அப்படியே மொல்லமாக பொறுமையாக ஊற்றுறேன். அவர் கலராக இருப்பாருங்க. ஊற்றிட்டே இருக்கட்டா. சாதம் நல்லா, அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது கண்டிப்பாக 2 பேர் வேணும், அப்போ தான் அந்த மணல் இல்லாமல் இருக்கும். தண்ணி கூட கரெக்டாக வந்துச்சு. ஊற்றிட்டுமா இப்போ? வெள்ளம் தண்ணியை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கூட ஊற்றிக்கலாம். வேணும்னா ஊற்றிக்கலாம். கிட்ட காமிக்கிறேன், கலரிட்டே நல்லா வெல்லம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுட்டுமா? இந்த ஊற்றுறேன் பாருங்கள், கிட்ட மேலட்ட ஊற்றுறேன். இப்போ இந்த மணலெல்லாம் நான் ஊற்றிடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெல்லம் சாப்பிடுவாங்க. எவ்வளோ லட்சணம் சவுண்டு கம்மி பண்ணு. இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு மணல் லாஸ்ட்டாக இருக்க பாருங்கள். மணல் இப்போ கலராக இருப்பாருங்க. நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அரிசியும் பருப்பையும் வேக வச்சுட்டு நல்லா கலராக இருப்பாரு. ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கலரணும். அதை நான் வச்ச தண்ணி, வெல்லம் தண்ணி, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து அடுப்பில் கொஞ்சம் வைக்க போகிறார். நெய் வந்து கொஞ்சம் விடுறாரு அவர் பாருங்கள். எதுக்கு இந்த நெய்யை? இது சக்கரை பொங்கல் தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுட்டாரு. இங்கே பாருங்கள், கலரிட்டே இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். இது நல்லா எடுத்துக்கோ, போடு. இப்போ கொஞ்சம் முந்திரியை போட்டு வளர்த்து போடு. முந்திரியை போட்டுடணும் ஃபஸ்ட்டு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். உடைக்கலையா? முழுசாக போட்டியா? சரி போடு. போட்டாச்சு. முந்திரியை போட்டு இன்னும் இப்போ சமையல் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை சுற்றி இது கட்டி இருக்கோம் பாருங்கள். மஞ்சளை கட்டி இந்த மாதிரி கட்டி வைக்கணும். மஞ்சளை இந்த மாதிரி வந்துருச்சுல, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா எடுத்துருங்க. அது சரியாக பிடிச்சிக்கொண்டு ஒன்றா போட்டாச்சு. முந்திரி
திராட்சை முந்திரியை நல்லா பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு நல்லா. அவ்வளோதான். அப்படியே கவுத்துருங்க எடுத்து. அப்படியே முந்திரி திராட்சை வறுத்தது அது எல்லாமே போட்டாச்சு. கிட்ட காட்டுறேன். வரேன் பாருங்க எவ்வளோ நெய். சூப்பராக செய்வார் உண்மையிலே அவர். சக்கரை பொங்கல் கலரிட வேண்டியதுதான். எப்படி இருக்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. சரி நல்லா கலரியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி இது நல்லா கலரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 2 தான் பண்ணேன் இன்னைக்கு. சக்கரை பொங்கல் அவர் செஞ்சார், நான் வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே பேஷனில் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கூட்டு வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொள்ளமாக எடுத்துக்கோ. இது ரெடி ஆகிடுச்சு இந்த கூட்டு நல்லா. இப்போ இந்த கடுகு வந்து கடுகை போட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சும்மா ஒரு 2 கடுகு போட்டால் போதும், நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு போட்டு நான் ஏற்கனவே உரலில் வந்து இந்த இஞ்சியும் கருவேப்பிலையும் மொத்தமாக நான் நசுக்கி வச்சுருக்கேன். இதான் எடுத்து போட போகிறேன். இந்த உரலை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் மாமனார் ஞாபகம் வரும். நாங்கள் ஒரு வாட்டி சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டோம். பெண்டகோஸ்ட் எங்கள் வீட்டாண்ட 5 நாள் திருவிழா நடக்கும். அப்போது அவர் எங்களை திட்டி திருப்பியும் போயிட்டு பெருசாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். நாங்கள் அன்றைக்கி அதை வாங்கலைன்னா இன்றைக்கி நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறது நம்மளுக்கு அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க என்றைக்குமே. அவங்க பண்ணுறது செய்கிறது நம்மளுக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது. நல்லா இது பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து இந்த கூட்டில் வந்து கொட்டிடணும். நல்லா வதக்கி இந்த கூட்டில் போட்டுருங்க. நல்லா வாசனை வருது. ஏன்னா கருவேப்பிலைனா எப்போவுமே வாசனை வரும். கருவேப்பிலை கூட இந்த இஞ்சியும் சேர்ந்து ரொம்ப நல்ல வாசனையாக வருது. உண்மையிலே என் வீட்டுக்காருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப உதவி பண்ணார். எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல, கலரவும் முடியல, செய்யவும் முடியல. ஏன்னா கூட்டாமலே வந்து செய்கிறதுன்றது பெரிய விஷயம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய நிம்மதியாக இருக்குது. நல்லா இது இஞ்சி வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோவாக தீய வச்சு இதை இஞ்சியை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. போதும். கொஞ்சோண்டு லைட்டாக சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இதை நான் நிறுத்திட்டு